வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு ரொம்பவே ஆப்டான டேஸ்டியான கும்பகோண கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் டக்குன்னு உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய கும்பகோண கடப்பா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கான பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்திடலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்திடலாங்க. இப்போது இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சர் ஜார் எடுத்துருக்கோம். இதில் ஒரு சில் அளவுக்கு தேங்காவை சன்னமாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. அதாவது துருவலாக இருந்தது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம். கசகசா பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சேர்த்திடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு தான் அதிகமாக வேணும். நான் இங்கே ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 4 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. பருப்பும் நல்லா வெந்திருக்கு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மசிச்சுக்கலாம். பருப்பு நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னா 1-2 குருமாக்கு மசிப்போம் இல்லைங்களா, அது போல் மசிச்சு எடுத்துக்கலாம். பாசி பருப்பை மட்டும் நல்லா ஃபைனாக மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்கிற இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கடப்பான்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்தோடையும் நல்லாவே போகும். ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இது போல் 1-2 மசிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக மசிக்க வேணாம், அப்புறம் நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால இது போல் லைட்டாக ஒரே ஒரு மசிச்சா போதும். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பீஸாகவும் இருக்கணும். இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திடலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3-4 லவங்கம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்திடலாம். கூடவே ஒரே ஒரு சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலையும் இதோட சேர்த்திடலாம். இப்போ இதில் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு அது மாதிரிலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ இந்த பட்டை, லவங்கம், சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கட்டுருச்சு. இப்போ இதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம தேங்காய் அரைக்கும் போது ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான் அரைச்சி விடணும். இதில் மிளகாய் பொடி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருந்தது 4 சேர்த்துட்டு அதுக்கு நல்ல உரப்பாகவும் இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறம் மாறினா போதும். நமக்கு பொன்முறுகல் ஆகணும்னா அவசியம் இல்லை, அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறிடுச்சு. சின்னதாக தக்காளி பார்த்திங்கன்னா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு தக்காளியை லைட்டாக வதக்கி வச்சிடலாம். ரொம்ப குழைவாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு குழம்புல இந்த தக்காளி பீசஸ் தெரியணும். அதனால் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயமும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா வதங்கியிருக்கு, ஆனால் நல்லா குழைவாக வதங்க கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப குழைவாக வதக்கிட்டோன்னா அப்புறம் குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு ரெட்டிஷ் கலரில் ஆகிடும்.
தக்காளி கரைஞ்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இதை நமக்கு கடிக்கிற பதத்தில் இருக்கணும் தக்காளி. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மிக்சரை சேர்த்திடலாம். இப்போ இந்த கடப்பாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்திடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வேக்காடு விட்டு எடுத்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் போல் வேகட்டும். இது போல் மூடி போட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு பச்சை மணம் வேகமாகவே போயிடும். இப்போ பச்சை மணம் எல்லாம் போயாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக கடப்பா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி பழம் நமக்கு அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக தான் ஓவராக வதக்கக்கூடாதுன்னு சொன்னது. நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான கடப்பா ரெடி ஆயிடுச்சு.